ஒரு பீச் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு இந்த ரூம் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 15% டிஸ்கவுண்டும் கிடைக்கும். டெஸ்டினேஷன் வெட்டிங் அதுகளுக்கு இந்த ஒரு பீச்சுக்கு பக்கத்துல வச்சு கேட்கலாம், வெட்டி வெட்டிங் அது செய்வாங்க. அந்த இதுக்கு நல்லா இருக்கும். டெக்கரேட் பண்ணி இதுல செய்யவும் அழகா இருக்கும். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல நாவக்குழியில இருக்க நெய்தல் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். நெய்தல் ரெசார்ட் ஒன்றுக்கு தான் வந்திருக்கோம். நாங்க இந்த வீடியோ நெய்தலை பற்றின ஒரு வீடியோ வந்து முதல் போட்டிருந்தோம். நீங்க ஒருவேளை பார்த்துருக்கலாம், ஒருவேளை பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து விடுறேன், பாருங்க கண்டிப்பா. அந்த நெய்தல் ரெசார்ட்ல இருக்க ஒரு பீச் ஹவுஸை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த பீச் ஹவுஸ் எப்படி இருக்கு, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றத இந்த வீடியோட பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பூமி அதிர்றது. ஐயோ, ஓகே, உள்ள வந்தாச்சு. இதுதான் இந்த பீச் ஹவுஸ். வீட்டுக்கு பக்கத்துலயே, இந்த ரூமுக்கு பக்கத்துலயே பீச் இருக்கு. இந்த நெய்தல் பீச் நீங்க முதல்ல பார்த்துருக்கலாம், தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு. இந்த பீச் ஹவுஸ் வந்து நேர முன்னுக்கு, பீச்சுக்கு நேர முன்னுக்கே இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இது நைட் போக கொஞ்சம் இதாக செம வடிவா வரும் நினைக்கிறேன். லைட்டுகள் போட ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த லைட் வியூ, அது ரூம்ஸ் அதுல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த நைட் வியூக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு காட்டுவோம்னு போட்டு. நைட் வியூ இன்னும் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். பீச்ல நைட் வியூ ஒரு ரூம்ல இருக்கும்போது செம்மையா இருக்கும். வாங்க அது எப்படி இருக்கு, என்ன மாதிரி என்ன இந்த வீடியோட பார்க்க போறோம். ரூம்ஸ் என்ன மாதிரி இருக்கு என்ற எல்லாத்தையும் ஒன்று பார்ப்போம். வாவ், மேல மொட்டை மாடி எல்லாம் இருக்கு இந்த பீச் ஹவுஸுக்கு. மேல ஒரு பௌர்ணமி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பௌர்ணமியில பீச்சுக்கு பக்கத்துல மொட்டை மாடியில இருந்து இந்த வியூவை ரசிக்கிறது செம்மையா தான் இருக்கும். வாவ், உண்மையாவே செம்மையா இருக்கு பீச். என்ன அழகா இருக்கு. ஈவினிங் டைம் எப்படி இருக்குன்னு ஒரு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. மொட்டை மாடி செம்மையா இருக்கு, செம்ம வியூவோட இருக்கு. இப்படியே பாத்தீங்கன்னா நேர கடல், மேல ஒரு நிலவு ஒன்று இருந்துச்சுன்னா, பௌர்ணமி இருந்துச்சுன்னா செம்மையா இருக்கும். அதோட சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சாப்பிட்டு விளையாடி கொண்டிருக்க செம்மையான ஒரு இடமா இருக்கும். இப்ப மாடி வரைக்கும் தான் பார்த்துருக்கோம், அது மொட்டை மாடி தான் பார்த்துருக்கோம். உள்ள ரூம்ஸ் 4 ரூம் இருக்கு. அதுல பத்தி எப்படி இருக்கு, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன வசதிகள் இருக்கு என்ற எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். இப்ப வாங்க கீழே போவோம். ரூம்ஸ் எப்படி இருக்கு, அந்த வியூஸ் எப்படி இருக்குன்ற எல்லாத்தையும் உள்ள போய் பார்ப்போம். வாங்க உள்ள போய் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு ஒன்னொன்னா பார்ப்போம். வாவ், நைஸ். ஓப்பன் கிச்சன், வைஃபை எல்லாம் இருக்குப்பா. நீங்களே சமைச்சு கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சமைச்சு இப்போ ஃபேமிலியா வாரீங்கன்னா நீங்களே சமைச்சு கொள்ளலாம், சமைச்சு சாப்பிடுவோம். வெளிநாட்டுல இருந்து வாரீங்க அப்படின்னா நீங்களே சமைச்சு சாப்பிடக்கூடிய வசதியெல்லாம் இருக்கு. இல்லை அது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நீங்க இவங்கள்ட்ட புக் பண்ணிக்கே சொன்னீங்கன்னா, எத்தனை நாளைக்கு நீங்க தங்க போறீங்க, எத்தனை வேளை சாப்பாடு உங்களுக்கு தேவை, எப்படி வேணும்ன்றது அதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான சாப்பாடுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தங்குற வசதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 4 ரூம் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி 4 ரூம் இருக்கு. அதுல 2 ரூம் ஏசி, மற்றது நான் ஏசியா இருக்கு. உள்ள எப்படி இருக்கு, வாங்க உள்ள போய் பார்ப்போம். இது வந்து நீங்க ரூமா மட்டும் புக் பண்ணணும் இல்லை, இதை ஒரு வில்லாவாகவும் புக் பண்ணி கொள்ளலாம். அண்ட் ஆல்சோ ரூம்ஸ் மட்டும் வேணுமென்றாலும் நீங்க ரூம்ஸ் மட்டுமும் புக் பண்ணி கொள்ளலாம். கிட்டத்தட்ட 4 ரூம் இருக்கு. 4 ரூம்ல 2 ரூம் வந்து ஏசி, மற்றது 2 ரூம் வந்து நான் ஏசி. இது 2 ரூமுமே உங்களுக்கு பீச் வியூவோட இருக்கும். பீச் வியூவோட அப்படியே நேரடியா பார்க்கும்போது தெரியும். இது வந்து ஏசி ரூம், அது நான் ஏசி அப்படின்னு ரெண்டு ரூமுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஏசி ரூம்ல தான் எடுத்தா தான் இந்த பீச் வியூ வருமாண்டு இல்லை. நீங்க நார்மல் ரூம் ஒன்று எடுத்தாலுமே உங்களுக்கு பீச் வியூ ஒன்று கிடைக்கும். 2 பேருக்குமே அந்த சான்ஸ் கிடைக்கணும், அந்த வியூ கிடைக்கணும்ன்ற மாதிரி தான் செஞ்சிருக்காங்க. உண்மையாவே நல்லா இருக்கு. இதுதான் இந்த முன் ஹோலோட இருக்கிற உங்களோட அட்வான்டேஜ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். அண்ட் ஆல்சோ 4 ரூம்ஸையும் உள்ள போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. அப்படியே பார்த்துக்கொண்டு வெளி பீச் வியூ எப்படி இருக்கு, அதுன்ற அழகு எப்படி இருக்கு என்றதான் பார்க்க போறோம். அதுக்கு முதல் இந்த ரூம் எப்படி இருக்கு என்றதை வாங்க உள்ள போய் பார்ப்போம். இதுதான் முதலாவது ரூம். இது வந்து நான் ஏசி தான், ஃபேன் இருக்கு.
நைஸ், நல்லா தான் இருக்கு, அழகா இருக்கு. இதான் முதலாவது ரூம். பட் ஏசி இல்லை, நான் ஏசி தான். நீங்க ஏசி இல்லாம நான் ஏசிக்கு போறீங்க ரெண்டா இந்த ரூம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி இன்னொரு ரூமும் இருக்கு நான் ஏசியில. ஏசி ரூமும் இருக்கு அண்ட் அட்டாச் பாத்ரூமும் இருக்கு. அதில் அப்படியே பார்ப்போம். இதுதான் முதலாவது ரூம். ரெண்டெல்லாம் நான் ஏசி கொண்டு ஏசி கொண்டு தான் வரும். ஸோ நீங்க வில்லாவா வாங்கும்போது ரெண்ட் கொஞ்சம் குறைவா தான் வரும். இப்போ நீங்க ரூமா எடுக்கிறத விட வில்லாவா புக் பண்றீங்கன்னா ரெண்ட் குறைவாக தான் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ அங்கால போய் மற்ற ரூம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த ஊஞ்சல் செமையா இருக்கு. புற வந்திருப்போம், ரூமை பார்த்துட்டு வந்திருப்போம். வா, குளு குளுன்னு இருக்கு. நைஸ். இதுக்கு ஏசி இருக்கு, ஏசியோட ஃபேன் இருக்கு. வாவ், செமையா இருக்கு. இது கொஞ்சம் பெரிய ரூம் மாதிரி இருக்கு. மற்றது டபுள் பெட். வாவ், செம. நல்லா இருக்கே. வாவ், நல்லா இருக்கு. இதுக்கு தான் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. எஸ், இதுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. ரூமோடைய சேர்த்து அட்டாச் பாத்ரூம் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஹீட்டர் அதெல்லாம் போட்டிருக்காங்க. நைஸ். குளிர்காலத்தில் இது வந்தீங்கன்னா ஹீட்டர் செம்மையா இருக்கும். பட் இப்போ தேவையில்லை, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு. இது ஒரு வீடு மாதிரி தான் இருக்கு, ஃபுல் வீட்டோட செட்டப் தான். வாவ், அது மட்டும் இல்லாம சாமி தட்டும் இருக்கு. இங்க பாருங்க. ஐ நைஸ். அப்படியே சாமி தட்டும் இருக்கு. இது ஒரு வீடு மாதிரி தான். இந்த ரூம் வந்து எனக்கு வீடு மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. கிட்டத்தட்ட சாமி தட்டு, சாமி அறை அண்ட் ஆல்சோ சாமி அறையாம், சாமி தட்டு, அட்டாச் பாத்ரூம், பெட், ஒரு 2 பேர் தங்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அண்ட் நான் சொன்ன அந்த பீச் வியூ செம்மையா இருக்கும். அப்படி பாருங்க, செம்மையா இருக்கு பீச் வியூ. அப்படியே படுத்துக்கொண்டு அப்படியே பீச்சை பார்த்து ரசிச்சு கொண்டே இருக்கலாம். உண்மையா செம்மையா இருக்கும். ரசிச்சு கட்டி செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இந்த ரூம் செம்மையா இருக்கு. அந்த பீச் வியூவோட இருக்கிறது நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ இது ஏசி ரூம், குளு குளுன்னு தான் இருக்கும். வாங்க அப்படியே அடுத்த ரூம் அப்படி இருக்கு என்றதை பார்ப்போம். இது வந்து இன்னொரு ரூம். அதே மாதிரி தான் நாங்கள் முதல் பார்த்த மாதிரி இதுவும் பீச் வியூவோட தான் இருக்கு. பட் இங்க ஏசி இல்லை. பீச் வியூ அது செம்மையா தான் இருக்கு எல்லா இடத்துலயும். இந்த நைட் டைம் பீச் வியூ செம்மையா இருக்கும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையா நல்லா இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ஏசி ஆக்களுக்கு மட்டும்தான் அந்த வியூ அண்ட் இல்லாமல் நான் ஏசிக்காரங்களுக்கும் வியூ நல்லா இருக்கணுன்றதுக்காக உண்மையாக ரசித்து காட்டியிருக்காங்க. அழகா இருக்கு, நல்ல ஒரு அழகா இருக்கு பார்க்க. இந்த தூங்கும்போது ஒரு அருமையான ஒரு ஃபீல் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாக உங்களுக்கு பிடிக்கலாம். வாங்க அடுத்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது ஏசி ரூம்னு நினைக்கிறேன். இது ஏசி ரூம். ஐயோ, இது ரூமே இல்லை, இது பாத்ரூம். இது பொதுவான ஒரு பாத்ரூம். அங்கே இருக்கிறது ரூம். ஒரு ரூமுக்கு அப்படியே பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கே எல்லாருக்குமான சேர்த்து ஒரு பாத்ரூம், வாஷ்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஹீட்டர் அந்த வசதிகள் எல்லாமே இருக்கு, நீட்டாக இருக்கு. மற்ற அப்போ 4வது ரூம் அந்த இருக்கு. நீங்க உள்ள வந்தோடனே வலது பக்கத்துல இருக்கிறது ஒன்று ஏசி, மற்ற நான் ஏசி. அதே மாதிரி அங்கால இருக்க வலது பக்கத்துல இருக்கிறது நான் ஏசி, அங்கால இருக்கிறது ஏசி. என்ன மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. இதுல ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, சேம் அதே மாதிரி தான். உண்மையா அருமையா இருக்கு. உள்ள ரூம்ஸ்ல பெரிய வித்தியாசங்கள் இல்லை, ஏசி நான் ஏசி அப்படிதான். மற்ற அந்த ஒரு ரூம் மட்டும்தான் ஃபுல் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ்களும் ரெண்டுகளும் வரும். அது மட்டும் இல்லாம நீங்க இங்க வாரீங்க, நேரடியாக புக் பண்றீங்க, கான்டாக்ட் நம்பரை கொண்டு புக் பண்ணுறீங்க. பண்ணும்போது யாழ் பசங்க 126 போட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். உங்களை ரெண்ட்ல இருந்து 15% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்க புக் பண்ண போறீங்கன்னா இந்த கோட்டை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, யாழ் பசங்க 126. ஓகே, இதுதான் இந்த ரூம்ஸ் ஹோலோட வியூ. நாங்கள் வெளியில போய் பீச் வியூ அண்ட் வெளியில இருக்க அதில் பற்றி பார்ப்போம் வாங்க. ஓகே, இங்க இதை மிஸ் பண்ணிட்டேன், இங்க வாங்க. இதுவும் நல்லா இருக்குப்பா, இதைத்தான் சொன்னேன். விழுந்துடாது தானே, அப்பா சேஃப். வாவ், இங்க பாருங்க. இதை தூக்கி வெளியிலேயே போடலாம்னு நினைக்கிறேன். வெளியில போடலாம்டா நல்லா இருக்கும், போடலாம் பெரும்பாலும்.
இறக்கலாம். இல்லாட்டியும் இப்படியே வச்சு இந்த பீச் வியூ பார்க்க நல்லா தான் இருக்கு. அந்த ஊஞ்சல் ஆடிக்கொண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நைஸ். ஊ டென்ட் இருக்கு அந்த சைட்ல இந்த சைட்ல. நீங்க ஃபுல்லா புக் பண்ணும்போது நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலியா வந்து புக் பண்ணும்போது உண்மையா நல்லா இருக்கும். ஃபுல் ஹவுஸை புக் பண்ணும்போது அருமையா இருக்கும். எல்லாருமே கேட்க நல்லா இருக்கும். அந்த பீச் வியூவோட ரசிக்கும் போது உண்மையா நல்லா இருக்கும். அண்ட் வெளியிலேயும் போய் பார்ப்போம். வெளியில ஒரு பார்ட்டி செட்டப்லேயும் ஒரு இடம் இருக்கு. நீங்க பர்த்டே பார்ட்டிஸ் எதுவும் செய்ய போறீங்கன்றாலும் நல்ல ஒரு பிளேஸ் இருக்கு. ஒரு 100 பேர் நீங்க இருந்து ஃபங்க்ஷனை அட்டன் பண்றது, செலிப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்கு. வாங்க அதையும் அப்படியே பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இதுல பார்த்ததுலேயே உங்களுக்கு இந்த ஹவுஸ்ல பார்த்ததுலேயே உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு, எந்த ஃபீச்சர்ஸ், எந்த ஃபெசிலிட்டி பிடிச்சிருந்துச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இப்போ வெளியில போய் வெளியே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காத்து வருது பாருங்க, செம்மையா இருக்கு அந்த வியூ. வாவ், அப்ப இருந்து வியூன்றான என்ன வியூன்னு கேட்க கூடாது. உண்மையா வந்து பார்த்தது தான் உங்களுக்கு விளங்கும். வியூஸ் ஃபோன்ல பார்க்க அவ்வளோ தெரியுதா என்னன்றது தெரியல, வீடியோவில் பார்க்க தெரியுதான்றது எனக்கு தெரியல. ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நைட் டைம் இப்போ சன்செட்டை பாருங்க, சன்செட்டோட இந்த இடத்துல இருக்க உண்மையா அழகா இருக்கு. ஒரு என்னன்னு சொல்றேன் எனக்கு சரியா தெரியல, பட் ரொம்ப அழகா இருக்கு. வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, உண்மையா உங்களுக்கு பிடிக்கும். இப்ப அந்த படங்கள்ல பார்க்கும்போது டெஸ்டினேஷன் வெட்டிங் அதுகளுக்கு இந்த ஒரு பீச்சுக்கு பக்கத்துல வச்சு கேட்கலாம் வெட்டி வெட்டிங் அது செய்வாங்கல்ல, அந்த இதுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். டெக்கரேட் பண்ணி இதுல செய்வோம், அழகா இருக்கும். அண்ட் பார்ட்டி, அது பர்த்டே பார்ட்டி, அது என்ன பார்ட்டிகள் அதில் எல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு நீட்டான ஒரு இடம். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு அளவுல பிபிக்யூ செட்டப் செய்யலாம், எல்லாமே இடம் இருக்கு. இதுல ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி செட் பண்ணலாம். மேலேயும் இடங்கள் இருக்கு. மாடி நாங்க முதல்ல தொடக்கத்திலேயே காட்டினான், மாடியிலேயும் செட் பண்ணலாம். அப்படி கணக்கா ஒரு நல்ல ஒரு பார்ட்டிக்கு செம்மையான ஒரு இடம். அண்ட் வந்து தங்குறதுக்கும் உண்மையாவே ஒரு அருமையான இடமா இருக்கும். ஒரு 2-3 நாள் தங்க போறீங்க என்றாலும் உங்களுக்கு ஒரு அருமையான இடமா இருக்கும். ஓகே, இவ்வளவு நேரம் பார்த்துட்டு நினைக்கிறேன். இந்த வியூ, பீச் வியூ செம்மையா இருக்கு. அதோட இந்த ரூம்ஸ், எனக்கு இந்த ரூம் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படியே பெட்ரூம்ல இருந்து நேர பார்க்க கடல் தெரியும். அதோட அந்த நைட் வியூ அதுகள் எல்லாமே செம்மையா இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல உங்களுக்கு இப்படி நீங்க இங்க நெய்தலுக்கு வர போறீங்க, ரூம்ஸ் எதுவும் எடுக்க போறீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து விடுறேன் அண்ட் ஸ்கிரீன்ல போட்டு விடுறேன். தேவைப்படும் பட்சத்துல கண்டிப்பா வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க ரூம்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க. 4 ரூம் இருக்கு, 2 நான் ஏசி, 2 ஏசி ரூம்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எங்களோட யாழ் பசங்க 126 என்ற கோட்டை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்டும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பா வந்து இந்த டிஸ்கவுண்டையும் பெற்றுக்கொண்டு இந்த ரூம்ஸ், இந்த வியூவையும் அனுபவிச்சு கொள்ளுங்க. உண்மையா ரொம்ப அழகா இருக்கு அந்த இடமும், அந்த வியூவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீங்க தேவைப்படும் பட்சத்துல நீங்க ரூம் ஒன்று புக் பண்ண போறீங்க, உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல கண்டிப்பா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க நாவக்குழியில நெய்தலுக்கு வந்து நெய்தல்ல இவங்களோட ரூம் இருக்கு, அது பீச் வியூவோட. தேவைப்படும் பட்சத்துல கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நேரடியாக அவங்களுக்கு கால் பண்ணியே நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய். நைட் வியூ செம்மையா இருக்கு. இந்த லைட்டோட இந்த இடத்தை பாருங்க, அந்த பீச்சுக்கு அப்படி இந்த இடம் நைட்டு லைட்டு செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கா, ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே அருமையா இருக்கும். இவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து விடுறேன். தேவைப்படும் பட்சத்துல ட்ரை பண்ணி பாருங்க.